உருமால்களையும் கச்சைகளையும் அவன் என்ன பண்ணிக்கானா கழட்டி வச்சிருக்கிறான். கர்த்தர் ஊழியக்காரனாகிய பவுல். நம்ம தான் கர்ச்சிப்பெல்லாம் துவைச்சி காய போடுவோம்ல, பெல்ட்டை கழட்டி ஓரத்தில் சுட்டி வைப்போம்ல. அன்றைக்கு இருந்ததான அந்த ஜனங்கள் இவனுடைய கர்ச்சிப்பை திருடிட்டு போய் வியாதியஸ்தர் மேலே போட்டிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள், மூடத்தனமான காரியம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். அவன் என்ன பண்ணுறாங்கனாக்க உருமால் கச்சை, உருமால்னாக கர்ச்சிப்பு, கச்சைனாக இடுப்பில் கட்டக்கூடியதான பெல்ட்டு, ரெண்டையும் அவன் கழட்டி தனியாக வச்சுருக்கிறான். அதை எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டானாக்க கர்ச்சிப்பை தூக்கிட்டு போயிட்டு வியாதியோடு இருக்கிறதான ஒரு மனுஷன் மேலே போட்டு செக் பண்ணி பார்த்துட்டான். போட்டாக்க வியாதி குணமாயிடுச்சு. பெல்ட்டை தூக்கி போடுறான், குணமாயிடுச்சு. கர்த்தர் செய்யாததான ஊழியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்தாங்க. இன்றைக்கி இது கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளை, ருசி பார்த்தவர்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லமையானவர், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுடையவர் சொல்லி உணர்ந்தவர்கள், அந்த விசுவாசத்திற்காகவே தங்களை ஒப்பு கொடுத்தவங்க அந்த விசுவாசத்துக்கு உரியவர்களாகவே பிறக்கிறாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதான். எழுதி படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். படித்து பார்த்தாக்க எனக்கு டேஸ்ட்டே இல்லை. எப்பொழுது எனக்கு அது டேஸ்ட்டாக மாறுதுனாக்க, என் வாழ்க்கை பாதையில் கர்த்தர் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்த பொழுது, ஒரு பெரிய நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்த பொழுது, என்னை கண்மலையின் மேலே உயர்த்திய பொழுது, ஒரு பாதாளத்திலிருந்து ஏற செய்த பொழுது நான் ருசி பார்க்கிறேன். அப்போ தாவீதுடைய சங்கீதத்தை நான் எடுத்து படிக்கும் பொழுது அவன் ருசி பார்த்ததை விட நான் ருசித்து பார்க்கக்கூடியதான அந்த கிருபை 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வசனம் என்கிட்ட எவ்வளோ பேசும் பாருங்கள். இன்றைக்கி வேத வசனங்கள் உடைய அன்னுதின உணவாக மாற வேண்டும் சொல்லி விரும்புகிறோம். அதற்கேற்றதான வாய்ப்புகளை தேவன் கொடுத்தும் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்திக்க மாட்டோம்.